இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. போஸ்டிங் பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. சேலரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் சேலரி 18,000 மேக்ஸிமம் 21,000 வரைக்கும் பெர் மந்த்துக்கான சேலரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 42 இயர்ஸ் வரைக்கும் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸ் உங்களுக்கு 2 விதமான பதவிகள், வேரியஸ் ஜாப் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டு நேம் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் இங்கே உங்களுடைய பெயர் தந்துடுங்க. அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயர், அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து 1/7/2026 அந்த டேட் படி உங்களோட ஏஜ் என்னவோ அதோட டீட்டெயில்ஸு, உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்த மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. மேரிடா அன்மேரிடான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸும் ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட இங்கே ஃபில் பண்ணணும். உங்களுடைய ஃபோன் நம்பர் தரணும். உங்களோட மேக்ஸிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னவோ அது இங்கே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதையுமே இங்கே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு ரிலீஜியன் அண்ட் கம்யூனிட்டியும் மென்ஷன் பண்ணுங்கள். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே தரணும். நீங்கள் ஃபிசிக்கலி டிசபிள்டு பர்சனாக இருக்கீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே தரணும். இன்கேஸ் நீங்கள் விடோ, டிவோர்ஸி, டெசர்டட் ஒய்ஃப், டெஸ்டிடியூட், எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஹோம் இந்த மாதிரி கேட்டகரியில் வரீங்கன்னா அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இஃப் எஸ் அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் தரணும். இல்லைன்னா நீங்கள் நோன்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, சிறுவருக்கான அரசினர் குழந்தைகள் இல்ல வளாகம், வஉசி நகர், தஞ்சாவூர் 613007 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழே மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு இயங்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் இருக்க குழந்தைகள் உதவி மையம், கும்பகோணம் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் இருக்க குழந்தைகள் உதவி மையம் இங்கெல்லாம் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. அதாவது சூப்பர்வைசர், கேஷ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி வேக்கன்சிஸ் இருக்குது. சூப்பர்வைசருக்கு 9 வேக்கன்சிஸ், அதாவது மேற்பார்வையாளருக்கு 9 வேக்கன்சிஸும், கேஷ் ஒர்க்கருக்கு 9 வேக்கன்சிஸ், வழக்கு பணியாளரில் 9 வேக்கன்சிஸும் இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் 18 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே உதவி மையத்தில் இருக்க சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 21,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி சோசியல் ஒர்க்கு, அதே மாதிரி
கணினி அறிவியல், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, சமூகம் சார்ந்த சமூகவியல், சமூக அறிவியல், சோசியல் சயின்ஸு, ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 42 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் உதவி மையத்தில் பணிபுரிந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைகள் உதவி மையத்தில் பணிபுரிந்தவராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 52 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ரயில்வே உதவி மையத்திலேயே வழக்கு பணியாளர் போஸ்ட்டு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 18,000 ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ கேஷ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவோம் இதோட போஸ்ட் நேம் வந்து. ஸோ உங்களுக்கு சேலரி வந்து 18,000 சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், தகவல் தொடர்பு திறன் இருக்கணும், 42 வயதுக்குள்ளே இருக்கணும், குழந்தைகள் உதவி மையத்தில் பணிபுரிந்திருந்துக்கேன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அந்த ப்ரிஃபரன்ஸ் பேசிஸில் நீங்கள் 52 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நார்மல் கேட்டகரியில் இருக்கவங்க 42 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் குழந்தைகள் உதவி மையத்தில் பணிபுரிந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா 52 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பேருந்து நிலைய குழந்தைகள் உதவி மையம். இங்கே உங்களுக்கு மேற்பார்வையாளர் சூப்பர்வைசரில் 6 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி 21,000 ரூபாய் பர் மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க. சேம் குவாலிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் சோசியல் ஒர்க்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, சமூகம் சார்ந்த சமூகவியல், சோசியல் சயின்ஸு, இந்த மாதிரி நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். கம்ப்யூட்டரில் திறமை இருக்கணும், அதாவது கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும், 42 வயதுக்குள்ளே இருக்கணும். இதே தான் குழந்தைகள் உதவி மையத்தில் பணிபுரிந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை இருக்குது. 52 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கேஷ் ஒர்க்கர், அதாவது வழக்கு பணியாளர், பேருந்து நிலையத்தில் குழந்தைகள் உதவி மையத்தில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். 6 வேக்கன்சிஸ், சேலரி 18,000 பர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. 12th பாஸ் பண்ணியிருக்கணும், தகவல் தொடர்பு திறன் இருக்கணும், 42 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் குழந்தைகள் உதவி மையத்தில் பணிபுரிந்திருக்கீங்கன்னா முன்னுரிமை இருக்கும். 52 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஏஜில் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க, பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க, அதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ண டேஸ்லேருந்து 1 வருடம் இந்த ஒர்க்கில் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசிடமிருந்து ஆணை கிடைக்கப்பெற்ற பின்னரே மதிப்பூதியம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜூன் 23ஆம் தேதியிலேருந்து ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஜூலை 6 ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிப்போம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கேன் இந்த அட்ரஸில் தான் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணணும். தாமதமாக வரும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஜூலை 6ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் அவங்களுக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 18 வேக்கன்சிஸும் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான், டெம்ப்ரரி போஸ்டிங்ஸ் தான். ஓகேங்களா? சைல்டு ஹெல்ப் டெஸ்க் 1098 உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித ஃபீஸஸும் உங்கள் கேட்கல, நீங்கள் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷனை நேர்லையோ அல்லது போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்லாம் ரிசீவ் பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு இன்டர்வியூக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்க லிங்க்லேயும் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.